வணக்கம் நண்பர்களே. சிபிஐ விசாரணை முடிஞ்சு நடிகர் விஜய் நேற்று இரவு சென்னை திரும்பினார். இந்த விசாரணைக்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது விஜய் அங்க தங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. உண்மையும் அதுதான். காரணம், நேற்று மட்டுமே விஜய் கிட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. 4 மணி நேரத்துக்கும் அதிகமாக இந்த விசாரணை நடந்திருக்கு. வழக்கம் போல விஜய் தாமதமா தான் அந்த விசாரணைக்கு போனாப்புல. போயிட்டு ஒரு 4.5 மணி நேரம் சரியாக. அதுல என்னென்ன கேள்வி கேட்டாங்க, எப்படி அங்க அவரை ட்ரீட் பண்ணாங்க, இது எல்லாமே உடனுக்குடனே செய்திகளா வந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட லைவ் கமெண்ட்ரி மாதிரி. இந்த விசாரணையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். அதாவது இந்த துயரம் நடந்த நாளிலிருந்து விஜய் செய்த தவறுகள் என்ன, இந்த 41 பேர் இறந்ததற்கு விஜய் எந்த 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 அளவுக்கு அவர் பொறுப்பாளி, அதையெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த விசாரணையில் சிபிஐ அதிகாரியின் கேள்விகளும் அதே மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, ஏன் லேட்டா போனீங்க, ஏன் அவ்வளவு பேர் செத்த பிறகு அங்க நிக்காம நீங்க உடனே கிளம்பி வந்தீங்க, உங்களை அப்படி கிளம்ப சொன்னது யாரு, இந்த கேள்விகள் தான் பிரதானமா அவர் முன்ன வச்சிருக்காங்க. அங்க எந்த கேள்விக்குமே விஜய் பொய் சொல்ல முடியல. அதுதான் இந்த விசாரணையில் ரொம்ப பெரிய ஹைலைட். இப்ப இங்கெல்லாம் சதி கோட்பாடுகள் சொன்னாங்கல்ல, திமுக பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி உள்ள குறுக்க பூந்துட்டாரு, எவ்வளவு அபாண்டமான பொய்களை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொய்கள் எதையுமே அங்க விஜயால சொல்ல முடியல. காரணம், உண்மையான அந்த கொலைக்கு உண்மையான காரணம் 41 பேர் படுகோரமாக மரணம் அடைந்ததற்கு உண்மையான காரணம் விஜய் தான் அப்படிங்கறத விஜய்க்கும் தெரியும். அந்த நிர்வாகிகளுடைய மெத்தனம், அதே போல அவங்களுடைய அந்த திறமையின்மை, இந்த ஒரு கூட்டத்தை சமாளிக்கிற திறமைங்கிறது, மாப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம். அது சுத்தமா அவங்களுக்கு இல்லை. அதையும் அந்த இந்த இந்த விசாரணையில் அவங்க கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, விசாரணை முடியல, நீங்க நாளைக்கும் வர வேண்டி இருக்கும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. அது விஜய் இந்த விசாரணை முழுக்க நான் எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ, நான் பெரிய உச்சா நடிகர், என்ன உட்கார வச்சு கேள்வி கேட்பீங்களா, அந்த மனநிலையில் ஒருவேளை அங்க போயிருந்தா கூட அங்க இருந்த சூழல், குறிப்பா நம்ம தமிழ்நாடு காவல்துறையோட கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவரு அங்க அவரையே விசாரணைக்கு வர வச்சிருக்காங்க. கூடவே இன்னொரு போலீஸ் ஆபீசர், நம்ம போலீஸ் ஆபீசரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த விஜய் கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறாங்க. எதையுமே அங்க மறைக்க முடியல, மறுக்க முடியல. பயந்து நடுங்கி போய் தான் விஜய் அங்க அந்த விசாரணையில் இருந்ததா சொல்றாங்க. அந்த விசாரணை முடிவில், எங்க பொங்கல் இருக்குங்க, பொங்கல் முடிஞ்சு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப பணிவா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு விஜய். அதையொட்டி தான் டெல்லியில, ஏன்னா அவங்களுக்கு பொங்கல் பெரிய விஷயம் கிடையாது. குறிப்பா இன்னைக்கெல்லாம் பொங்கல் கிடையாது, நாளைக்குதான் போகி பண்டிகை. ஸோ இன்னைக்கு இருந்து அந்த விசாரணை முடிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா விஜயால அங்க தாக்கு பிடிக்க முடியல, உட்கார முடியல. இனிமேட்டு நம்ம விசாரணைக்கு வர்றதா வேண்டாமாங்கிறத நம்ம ஒரு லீகல் டீம் வச்சு ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் அவங்க கிட்ட பர்மிஷன், எக்ஸ்கியூஸ் கேட்டு இன்னொரு நாள் வரேன், நான் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜய் இங்க சென்னை திரும்பி இருக்காப்புல. அதே தனி விமானம் தான். இதுல விஜயை கைது பண்ணிருவாங்க, திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் அப்படி சொல்லலை. நான் விஜய் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க, விசாரணை முடிஞ்ச உடனே அவங்க அனுப்பிடுவாங்க. அதன் பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை. குற்றப்பத்திரிகையில இவங்க கொடுத்த அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் சார்ஜஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது கோர்ட்ல வழக்கு நடக்கும். அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ அதன் அடிப்படையில் கைது பண்ணலாம். அல்லது அந்த தீர்ப்பை இவங்க எதிர்த்து அப்பீலுக்கு, ஏன்னா யாரும் தீர்ப்பு வந்த உடனே போய் ஜெயில போய் உட்கார போறது இல்லை. இவங்க எல்லாம் அடுத்து அப்பீல் அப்பீல் அப்பீல்னு இருக்கிற எவ்வளவு அப்பீல் இருக்கு அவ்வளவுக்கும் போவாங்க. இந்த வழக்கு இப்போதைக்கு முடியவும் முடியாது. சிபிஐ விரைந்து எவ்வளவு விரைவாக இந்த விசாரணையை முடிச்சாலும் கூட
இந்த வழக்கு நீதிமன்ற அந்த நீதிமன்றத்துல நடக்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்பீல்ஸ், நாட் ஒன் அப்பீல்ஸ் இங்க சுப்ரீம் கோர்ட்ல தனி நீதிபதி, அப்புறம் அமர்வு நீதிபதி, அப்புறம் தலைமை நீதிபதி, இப்படி எத்தனை இருக்கோ அத்தனை லூப் ஹோல்ஸையும் வந்து இவங்க பயன்படுத்த பார்ப்பாங்க. அதனால இந்த வழக்கு இப்ப முடிய போறதுல விஜய் இதோட முடிஞ்சான், விஜய் இதோட ஒழிஞ்சிட்டான் அப்படின்னு வந்து இதுல சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அது தலைக்கு மேல் தொங்குகிற ஒரு கத்தி மாதிரி வந்து விஜயை பயமுறுத்தி கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும். அவரால் வந்து இதுல இருந்து தப்ப முடியாது. குறைந்தபட்சம் வந்து அந்த பொறுப்பை கூட வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கழிச்சு பழிய வந்து யார் மேல போடலாம் அப்படின்னு பண்ணாரு பாருங்க. அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணாதான் குற்றம் இல்லை. இவ்வளவு பேரை வந்து ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை கொண்டுட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு 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 குற்றவாளியினுடைய மனசு. இப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறார்? அதுதான் திரும்ப திரும்ப எல்லோர் முன்னும் எழுகிற ஒரு பெரிய கேள்வி. உனக்கு இந்த அரசியல் தேவையா? நீ என்ன செய்வதற்காக இந்த அரசியல் களத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்க? நீ பொது வெளியில இவ்வளவு பேரை கொண்டுட்டு அதற்கு பொறுப்பேற்காம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து தப்பிச்சு ஓடுற நீ வந்து எப்படி எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு நான் தலைவனாகணும், இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செய்தேன் அப்படின்னு சொல்றேன். அந்த கேள்வி வந்து எல்லோருக்கும் பிரதானமாக இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ சென்னை திரும்பி இருக்கிற விஜய் வந்து இந்த பொங்கல் முடிந்த பிறகு மீண்டும் விசாரணை வரலாம். இப்ப அந்த விசாரணைக்கு நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா விசாரணை இவரு அதுக்குள்ள வந்து சட்ட நிபுணர்கள் எல்லாம் வரவழைச்சு பேசி இவருக்கு வந்து டெல்லியில இருக்கிற நண்பர்கள் மூலமாக அங்க இருக்கிற பெரிய லாயர்ஸ், மேபி அபிஷேக் மனு சிங்கி கூட வரலாம். காங்கிரஸ் எம்பி தான் அவரு. ஆனா வந்து இவருக்கு ஒரு வாதாட வர வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு. இது வந்து சிபிஐக்கு விசாரணைக்கே வாய்தா கேட்பார் போல இருக்கு போற போக்க பார்த்தா. ஆனால் அப்படி தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அங்க போயிட்டு வந்து திரும்ப ஆஜராகித்தான் ஆகணும். இந்த விசாரணைக்கு போறப்போ விஜய் கருப்பு சட்டை போட்டிருந்தாரு. அது வந்து சிபிஐ தன்னை விசாரிப்பதை வன்மையாக கண்டிப்பதை குறிக்கிற வகையில் வந்து அந்த கருப்பு அவங்களுக்கு சிபிஐக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரா, அதுக்காக கருப்பு சட்டை போட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு பயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆன்லைன்ல. அந்த சிபிஐ விசாரணையில் விஜயனுடைய உடல் மொழி, விஜய் உட்கார்ந்து இருந்த விதம், அவர் பதில் சொன்ன அந்த பவ்யம், இதெல்லாம் தான் வந்து பெருசா போட்டு கிளிகள் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கருப்பு சட்டை போட்டு போயிட்டா கருப்புன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கலர், அவ்வளவுதான். நம்ம தான் வந்து அதை இங்க பெருசா பாக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு சட்டை, அவ்வளவுதான். நீ என்ன சட்டை என்ன கலர்ல போட்டுனாலும் மூஞ்சி பூரா கறி பூசிட்டு உட்காந்தா கூட அவங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. நீ என்ன வேணா போட்டுக்கிட்டு வா, நீ பண்ண குற்றம் சாதாரணமானது இல்லை, அதை விசாரிக்கதான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். இதுல கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பட் இங்க தற்கொலைகளுடைய ரியாக்ஷன் அப்படி இருந்தது. இன்னொன்று, திரும்ப இந்த மீடியாக்கள் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, திரும்ப திரும்ப அதே தவறு செய்யறாங்க. இந்த இந்த ஒரு குற்றவாளி விசாரணைக்காக போறாரு. அதுல கவரேஜ், லைவ் கவரேஜ்ல என்ன, இதுல என்ன பெருமை இருக்கு? மேய்க்கிறது எருமை, இதெல்லாம் பெருமைன்னு கேக்குறாங்க. அது போல ஒரு குற்றவாளி விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்துக்கு போறத லைவ் கவரேஜ் எடுத்து போடுறதுக்கு என்ன இருக்கு? டெல்லியில விஜய்க்கு தரப்பட்ட முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க? ஒரு கார்ல விஜய் போறாரு. விஜய் காருக்கு முன்னும் பின்னும் 4 கார் போகுது. இந்த 4 கார் என்ன சிபிஐ கொடுத்த காரா? ஒரு பாதுகாப்புக்காக முன்னும் பின்னும் 2 கார்கள் போகுது. ஒய்பிரிவு பாதுகாப்புன்னு கூட வச்சுக்கலாம். மீதி எல்லாம் என்ன, பந்தாவுக்காக இன்னும் 2 கார். இவ்வளவுதான் அந்த சாலையில போகுது. யாரு நின்று யார் ராயமான்னு பார்க்க கூட அங்க ஆள் கிடையாது. அதே போல சிபிஐ அலுவலகத்துக்கு போகும்போது பெரிய கூட்டம் கூடி நின்று அங்க அப்படியே விஜயை மறிச்சு பாக்குறதுக்கு ஆவலா நின்னாங்களான்னா அதுவும் கிடையாது. ஆள் அறவுமே இல்லாம நின்னுது அந்த இடம். அவரு விசாரணைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா 4 தற்கொலைகள் வந்திருந்தாங்க. 4 பேர் 5 பேர் தாங்க இருக்கும். உடனே வந்து அங்கிருந்து மைக்க நீட்டி லைவ்ல வந்து, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க விஜய் ரசிகரா, விஜயோட இது தாவேக தொண்டரா, விஜய் இந்த 41 பேர் மரணத்துல விஜய்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா, விஜய் மேல என்ன குற்றம், இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட கேட்கிறாங்கன்னா இந்த தற்கொலைகள் கிட்ட கேட்கிறாங்க.
அந்த தற்குறிகள் உண்மையாவே அந்த அதை பார்க்கும்போது தான் வந்து இந்த வார்த்தைக்கு சரியான உதாரணம் வந்து இந்த பசங்க தான் அப்படின்னு வந்து தெரியுது. அந்த மாதிரி வந்து கேவலமா ஒரு லைனை வந்து போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்ன மாதிரியே இவங்க தொடர்ச்சியா பண்றாங்க. விஜய் வீட்டுல இருந்து புறப்பட்டாரு, விமானம் ஏற போறாரு, விமானத்துல இருந்து இறங்கிட்டாரு, கருப்பு சட்டை போட்டிருக்காரு, இந்த இதுல சிபிஐ ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சிபிஐ அலுவலர்கள் வந்து அவரை பார்க்க முண்டி அடிச்சுக்கிட்டு கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரேஞ்சில் தான் வந்து இவருடைய செய்தி சொல்ற விதம் இருக்கு. இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு இதெல்லாம். திருந்தவே மாட்டாங்களா? கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்களா? இவங்க இப்போ அந்த தற்குறிகளோட சேர்ந்து இதுகளும் தற்குறிகள மாறி போச்சு. ஊடகம்ன்றது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் வெப்பன் அது. அது எப்படி மழுங்கடிச்சு போய் ஒரு நடிகனுக்காக வந்து இப்படி ஸ்பெஷல் கவரேஜ், லைவ் கவரேஜ், அங்க வர்ற தற்குறிகள் எல்லாம் பேட்டி எடுக்கிறது, இதெல்லாம் என்னடா இதெல்லாம்? எவ்வளவு அசிங்கமா இருக்கு. எப்பதான் வந்து திருந்துவீங்க? ஒரு 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 வரி செய்தி இது, அவ்வளவுதான். சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு போயிருக்காரு. விசாரணை முடிஞ்சிருச்சு, விஜய் வீடு திரும்பிட்டார். இவ்வளவுதான்டா அதுல முக்கியத்துவமே. என்ன பெரிய டீயா இருக்கு? இதுல என்ன பெருசா வந்து இதாயிட போகுது? இத 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 விட்டுட்டு எவ்வளவு நம்ம ஒளிபரப்ப வேண்டிய விஷயங்கள், கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. ஆனா இந்த ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத வெற்று தற்குறிகளுக்காக வந்து இவ்வளவு பொன்னான நேரத்தை இவ்வளவு தூரத்துக்கு வந்து வேஸ்ட் பண்றதெல்லாம் உண்மையிலே வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம்.